காளியின் அருள்வாக்கு மந்திரம். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி வசியம், குழந்தையின்மை, பேய், முனி கோளாறு, மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மஞ்சள் காமாலை, சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும். மேலும் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் அக்கினி சட்டி எடுத்தல், சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மாந்திரிக பதிவில் நாம பார்க்க இருப்பது, நமக்கு எதிராளிகளால் ஏவல் செய்யக்கூடிய, ஏவலை விளக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த முருகனுடைய மந்திரம் பத்தி நம்ம பார்க்க போறோம். நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள், சூழ்நிலைகள்ல நமக்கு எதிராளிகள் நமக்கு தெரியாமலே நிறைய பேர் இருப்பான். நமக்கு தெரிஞ்சு பாதி பேர் இருந்தாலும் தெரியாமல் பல பேர் இருப்பான். அப்படி இருக்கும் பட்சத்துல நாம அந்த எதிரிகளிடமிருந்து தப்பிக்கணும். எதிரிகளுடைய ஏவல்கள் நம்ம நெருங்கக்கூடாது, எதிரிகள்னால நாம பாதிப்பு அடையக்கூடாது அப்படின்னாக்க, கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு முறைகளை செஞ்சு நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு எந்த விதமான எதிரிகளால் ஏவல் செய்யக்கூடிய மாந்திரிக வேலைகள் எதுவுமே பலிதமாகாது. அதாவது ஏவலை தடுக்கக்கூடிய முறைகள் பலவிதமான முறைகள் இருக்கு. அதுலயும் மிகவும் சக்தி வாய்ந்த, நம் முன்னோர்களால் பயன்படுத்தி வந்த, இப்பொழுதும் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகவும் அற்புதமான முருகப்பெருமானுடைய எந்திரம், மந்திரம் இரண்டையும் பத்தி தான் இப்ப நம்ம சொல்றோம். இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க, ஒரு சின்னதா ஒரு எந்திரம் ஒண்ணு வேணும். அதாவது எம்டி எந்திரம் ஒண்ணு வேணும். இந்த தகடு பாத்தீங்கன்னாக்க தாமிர தகடாக இருக்கலாம், அல்லது வெள்ளி தகடாக இருக்கலாம், அல்லது தங்க தகடாக இருக்கலாம். முடிந்த அளவுக்கு வெள்ளியில நீங்க ஒரு தகடு அடிச்சு, நான் கொடுக்கக்கூடிய இந்த அச்சாரத்தை அதுல வரைஞ்சு, நான் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க அதுல பிரயோகப்படுத்தி, அதற்கு உரு கொடுத்து, அதற்கு உயிர் உண்டாக்கி, அதை நீங்க கையில வச்சுக்கும் பட்சத்துல உங்களுக்கு எந்த விதமான எதிரி நெருங்க மாட்டான். எதிரி மட்டும் கிடையாது, எதிராளிகளால செய்யக்கூடிய ஏவல்களும் நெருங்காது. இப்போ எதிரிகள்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய அன்றாடும் வாழ்க்கையிலேயே பலவிதமான அல்லலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க, பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நாம சொல்லக்கூடிய அற்புதமான இந்த சக்தி வாய்ந்த முறைகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் வந்தாலும் காப்பாத்திக்கலாம். அதே போல பாதிப்புகள் இருந்தாலும் நீங்கள் காப்பாத்திக்கலாம். இப்போ இந்த மந்திரங்கள் எப்ப சொல்லணும் பாத்தீங்கன்னாக்க, அமாவாசை நாட்கள்ல இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. அமாவாசை முடியாதுங்கய்யா, என்னால அமாவாசை செய்ய முடியல, எனக்கு நான் வேற விதமான வேலைகள்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பௌர்ணமி நாட்கள்ல இந்த பூஜை ஆரம்பிக்கலாம். அல்லது முருகனுக்காக விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல, அதாவது பாத்தீங்கன்னாக்க ஒரு சிலர்லாம் முருகனுக்காக திங்கட்கிழமை விரதம் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த நாட்கள்ல இந்த பூஜை முறைகளை பயன்படுத்தலாம். இப்போ இந்த எந்திரத்தை நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்க வெள்ளி தகட்டுல வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு இதை சுத்தி படுத்திக்கணும். சுத்தி படுத்தது பிறகு இதுக்கு பூஜை ஜாமான்கள் நீங்க வாங்கி ரெடி பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னாக்கா அவல், பொரி, கடலை, சர்க்கரை, அது போக பாத்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு ரொட்டி, நவதானியங்கள் செய்த ரொட்டி, இது எல்லாமே வைத்ததுக்கு படைக்கலாம். நீங்க அமர்ந்து கொள்ளக்கூடிய பலகை, அதாவது பாத்தீங்கன்னா ஆசன பலகை எதுன்னு பாத்தீங்கன்னாக்க பலாப்பழ பலகையில நீங்க அமர்ந்து இங்க இந்த மந்திர ஊரு கொடுக்கும் பொழுது இந்த மந்திரமானது உங்களுக்கு மிக விரைவிலே சித்தி அடையும். அப்போ பலாப்பலகை ஒண்ணு, அதே போல நீங்க உரு கொடுக்கக்கூடிய மாலை தாமிர மாலையா இருக்கலாம், அல்லது கருங்காலி மாலை, தாமரை மாலை அல்லது கருங்காலி மாலை, இந்த இரண்டிலுமே நீங்க உரு கொடுக்கணும். தாமரை மாலையை விட கருங்காலில கொஞ்சம்
சக்தி வைப்ரேஷன் ஆனது அதிகமாக இருக்கும். அதனால கருங்காலியே பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. கருங்காலி கிடைக்காதவங்க தாமரை மாலையில பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்ததா நீங்க உடுத்திக் கொள்ளக்கூடிய வஸ்திரம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்க பச்சை கலர் வஸ்திரம் அணிஞ்சிருக்கணும். இந்த பூஜையை பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி மிகவும் சுத்தபத்தமாக பெண் வாடையே இல்லாத மாதிரி நீங்க ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். சுத்தமான உடலையும் சுத்தப்படுத்திக்கணும், நம்மளுடைய மனதையும் சுத்தப்படுத்திக்கணும். சுத்தம் செய்ததுக்கு பிறகுதான் இந்த பூஜையை செய்யணும்னு நீங்க கிளம்பணும். அப்படி இருக்கும் பட்சத்துலதான் உங்களுக்கு இந்த மந்திரமானது உடனே சித்தியாகும். இப்போ இதற்கு முன்னாடி அதை பத்தினாக்க இது எங்க பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குளத்துக்கரையில பண்ணலாம், இல்ல அப்படி இல்லைன்னாக்கா ஆற்றாங்கரையில பண்ணலாம். ஐயா ரெண்டுமே இல்லைங்கய்யா அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு முருகன் கோவில் உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல முதல் நாள் பூஜை மட்டும் பண்ணிட்டு அடுத்த நாள் உங்களுடைய வீட்டிலேயே இந்த பூஜை பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய மந்திர முறைகளை பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னாக்க நாம ஊருக்கு இருக்கக்கூடிய மந்திர முறைகள் பார்க்கலாம். அதே போல நம்ம ஒவ்வொரு உருவுக்கும் ஒரு பூவுல நீங்க அர்ச்சனை செய்யணும். அது பாத்தீங்கன்னாக்க செவ்வரளியா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னாக்க மல்லிகை பூவா இருக்கலாம். இது ரெண்டுமே கிடைக்காதவங்க உங்களுக்கு என்ன பூவெல்லாம் தோணுதோ அந்த பூ எடுத்து நீங்க செய்யலாம். ஆனா கண்டிப்பாக செவ்வரளியும் மல்லிகைப்பூவும் கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதனுடைய மந்திர முறைகளை நம்ம பார்க்கலாம். ஓம் சரவணபவ சூரரை காத்த சுப்பிரமணியா, நேராக என் முன் நீ வா, எதிரி விடும் ஏவலை விலக்கி பாலகனை காப்பாயாக. ஓம் சரவணபவ ஐயும் கிளியும் சவ்வும் என்று நீங்க ஒரு ஒரு நாளைக்கு 10,008 ஊரு கொடுக்கணும். இந்த மந்திரத்தை 48 நாளைக்கு நீங்க பூஜை செய்யணும். முதல் நாள் மட்டும் இந்த அளவுக்கு படையில கொடுத்தாலே போதும். அடுத்த நாட்கள்ல நீங்க படையில பெருசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் நாளும் கடைசி நாளும் நீங்க கண்டிப்பாக இது போன்ற படையல் கொடுத்துதான் ஆகணும். அதனால கண்டிப்பா இந்த படையில கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்துங்க. பிரயோகப்படுத்தி முடிச்சதுக்கு பிறகு ஐயா 48 நாள் நான் முடிச்சுட்டேன், அதுக்கு அடுத்து என்ன பண்றது, இந்த எதிரிகளுடைய தொல்லை என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்படியே அந்த நீங்க வெள்ளி தகத்துல வரைஞ்சிருக்கக்கூடிய எந்திரத்தை என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அப்படியே சுருட்டணும். சுருட்டி ஒரு தாயத்துல அடைக்கணும். தாயத்து வெள்ளி தாயத்தா இருக்கணும், அப்படிலாம் தங்க தாயத்து, இது ரெண்டுல மட்டும்தான் போடணும். மற்ற தாயத்துகள் பயன்படுத்தக்கூடாது. அதனால வெள்ளி அல்லது தங்கம் இது ரெண்டுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த நீங்க பூஜை செய்திருக்கக்கூடிய எந்திரத்தை நல்லா சுருட்டி உள்ள அடைச்சு அதுல பேய் மிரட்டி வேறு, கருங்காலினுடைய வேறு, அதே போல வெள்ளை எருக்குடைய வேறு, நாயுருவி வேறு, செம்புத்து வேறு, இந்த 5 வேரையும் அது உள்ள அடைச்சு இந்த தாயத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா மூடிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் விபூதி வைக்கணும். விபூதி வச்சுட்டு ஏதாவது ஒரு முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய விபூதியா இருக்கணும், அதை உள்ள வச்சு அடைச்சு நீங்க கழுத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்ககிட்ட எப்பேற்பட்ட மந்திரவாதியாக இருந்தாலும் தடிகடத்த போடணும். அதாவது எவ்வளவு பெரிய மாந்திரிகனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய உங்களுடைய எதிரிகளாக இருந்தாலும் உங்ககிட்ட எந்த விதமான அமானுஷ்ய வேலைகளும் பலிக்காது. அதாவது எந்த விதமான அமானுஷ்ய வேலைகளும் பலிக்காது. மாந்திரிகர் பண்றது மட்டும் கிடையாது, எவ்வளவு பெரிய தீய சக்தியும் உங்க பக்கத்துல நெருங்கவே முடியாது. அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் இந்த தாய்த்து. பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதே போல ஏதாவது ஒரு தீட்டு விஷயமாக, அதாவது கெட்ட காரியங்களுக்கு போகும் பொழுது இந்த தாயத்தை கலட்டி உங்களுடைய பூஜை அறையில வச்சுட்டு போறது ரொம்ப நல்லது. அந்த தாயத்தை கலட்டுற அன்னைக்கு நீங்க ரொம்ப நேரம் கழட்டி வச்சிருக்க கூடாது. அதிகபட்சம் 1 மணி நேரம் கழட்டி அதை உங்களுடைய பூஜை அறையில வைக்கலாம். மறுபடியும் அந்த தாயத்தை எடுத்து நீங்க போட்டுக்கணும். தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.